இப்போ ரிஷப ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடம் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு குடும்பம், வாக்கு, தனம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய விஷயம். இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யோகமானவங்கன்னு சொல்லலாம். ரிஷப ராசி, ரிஷப லக்னத்துக்காரங்க எடுத்துட்டோம் அப்படின்னா, ரொம்ப யோகமானவங்க. அவங்கள மாரி ஒரு லைஃப் வாழவே முடியாது. ரொம்ப ஒரு லௌகீக வாழ்க்கை ஒரு எப்படி வாழணும் அப்படின்னா இவங்கள பார்த்து வாழலாம். அவ்வளோ ஆசையா வாழக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்ட்ரீமான ஒரு நல்லது, கெட்டது 2த்தையுமே வந்து உங்க லைஃப்ல பார்த்துருப்பாங்க. அ ஆசைய அனுபவிச்சுட்டேன். ஆனா அதனுடைய அ வந்த வினை பயனையும் நான் அனுபவிக்கிறேன்றது 2யுமே கேட்டா உங்கள்ட்ட தெரியும். என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில கேட்டீங்கன்னா, நான் என்ன மாரி வாழ்ந்தவனும் கிடையாது. என்ன மாரி அனுபவசாலியும் கிடையாதுன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எதையுமே வந்துட்டு சட்டுன்னு ஏத்துக்கூடிய மனப்பக்குவம்ன்றது இருக்காது. ஸோ இவங்களுக்கு அது ரொம்ப ப்ரெசன்டபிள், ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்கன்னு சொல்றப்போ, சேம் அதுக்கு ஈவனான மனவலி கஷ்டத்தையும் அனுபவிக்கிறவங்க இவங்க தான் இருப்பாங்க. இதுதான் உங்களுடைய ப்ளஸ், மைனஸ் அப்படின்ற மாரி. அவங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா 5, 6, 8. ஸோ இந்த 5 அப்படிங்கிறது புதன், 6 அப்படிங்கிறது சுக்கிரன், 8 அப்படிங்கிறது சனி. நிறைய பேர் பாருங்க மீடியா ரிலேட்டட்ல இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா